மாடு, டுரியான், கிச்சாப், தனிப்பாதை ரகசிய குறியீடு இவையாவும் சோதனையின்றி KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர்களை நாட்டிற்குள் அனுமதிப்பதற்கு அமலாக்க அதிகாரிகள் பயன்படுத்தி வரும் கோட் வார்த்தைகள் ஆகும். இது இன்று நேற்று நடப்பது இல்லை, மிக நீண்ட காலமாகவே நடந்து கொண்டிருக்கிறது என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. லெம்பு என்பது லஞ்ச பணத்திற்கான குறியீட்டு சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் ஆவணங்களின்றி வரும் இந்த அந்நிய நாட்டவர்களை சோதனையின்றி நாட்டிற்குள் அனுமதிப்பதற்கு தனிப்பாதையையே அமைத்து செயல்பட்டு வருகின்றனர். ஸ்கூல் பாய், லிமாவ், கார்பெட், கிச்சாப், ரோத்திச்சானாய், ஜுந்தா, ஆயாம் போன்ற கோட் குறியீட்டு சொற்களை பயன்படுத்தி வருகின்றனர். நாட்டை பொறுத்து 500 ரிங்கிட் முதல் 2500 ரிங்கிட் வரை லஞ்சம் வாங்கப்படுகிறது என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. உஸ்பெகிஸ்தான், வங்கதேசம், பாகிஸ்தான், இந்தோனேசியா, இந்தியா, மியான்மர், யெமன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இவ்விவகாரம் தற்போது தீவிர கண்காணிப்பில் இருக்கிறது. KLIA 1, KLIA 2 ஆகிய 2 முனையங்கள் MACC எனப்படும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் கழுகு பார்வையில் உள்ளன என்று அதன் தலைமை ஆணையர் டான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். விரைவில் பலர் கைது செய்யப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் இப்போது கிட்டத்தட்ட 60 லட்சம் அந்நிய நாட்டவர்கள் இருக்கின்றனர் என்று மதிப்பிடப்படுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.